ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ஹிந்தி எப்படி தமிழில் பேசலாம், ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழுங்கிற ஒரு சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஹிந்தி பேசிக் வேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம், பேசிக் ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ரூல்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் பார்த்த ஒரு ரூலில் இது ஒரு ரூலு, ஆங்கிலத்தில் எங்கெல்லாம் ஆம் வருகிறதோ அங்கெல்லாம் ஹிந்தியில் ஹூ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சு. அதை பார்த்தோம். அதாவது ஆங்கிலத்தில் ஐ வரக்கூடிய இடங்களில் ஆம் வரும், அப்படி தானே. அதே மாதிரி ஹிந்தியில் லா மே வரக்கூடிய இடத்தில் ஹூ பயன்படுத்த வேண்டும். இதுதான் இதோட ரூலு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காமனாக இதில் எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இப்போ மேரா ஹவுஸ் சென்னை மே ஹூ அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த ஹூங்கிறது இங்கே யூஸ் பண்ணணுமா அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ மேராங்கிறது என்னுடைய அப்படின்னு ஆயிரும், கரெக்டுங்களா. மை நேம் இஸ் மணின்னு வச்சுக்கலாம். இப்போ மை நேம் இஸ் மணிங்கிறது என்ன சொல்லுவோம், மை நேம் ஆம் மணி அப்படின்னு சொல்லுவோமா. இது இந்த ஆம்ங்கிறது இந்த இடத்துல வராது. நம்ம அந்த ரூல் படி நம்ம என்ன பார்த்தோம்னா, எங்கெல்லாம் ஐ யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் ஆம் வரும். அந்த ஆம் வந்தால் மட்டும்தான் இந்த ஹூ யூஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம ஐங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். என் பேருங்கிறதுக்கு பதிலாக நம்ம மையும் சொல்லுவோம். என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மையங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஹூங்கிறது வராது, ஓகேங்களா. அடுத்த ரூல் என்ன பார்த்தோம், ஆங்கிலத்தில் இஸ் வரும் இடங்களில் ஒருமை என்றால் ஹே பன்மை என்றால் ஹேண்ட் அண்டு எதிரே இருப்பவரை சொல்ல ஹோ பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ரூல் பார்த்தோம், ரைட்டுங்களா. அதாவது நம்ம இப்போ சப்போஸ் சிங்குலராக இருந்தால் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம், சப்போஸ் ப்ளூரலாக இருந்தால் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம். அண்டு எதிரே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சொல்கிறதுக்கு ஹோன்னு பயன்படுத்துவோம், கரெக்டுங்களா. இது ஒரு ரூல் பார்த்தோம். இதில் எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இதுலேயே இப்போ ரெண்டாவது சொல்லலாம். இப்போ எதிரே இருப்பவரை சொல்கிறதுக்கு எதிரே இருப்பவரை பற்றி சொல்கிறது. அதாவது இப்போ எதிரே ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி இருக்காங்கன்னா அவங்கள சொல்கிறது இருக்குது, அவங்கள பற்றி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா. ரெண்டுக்கு தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ ஆப்கா பென் கிதர் ஹோ, இதில் இந்த ஆப்காங்கிறது கரெக்டாக கிடையாது. இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இது நம்ம என்ன சொல்லணும்னா ஆப் கிதர் ஹோன்னு சொல்லலாம், இல்லைன்னா தும் கிதர் ஹோன்னு சொல்லலாம். இந்த ஆப் தும் இதுக்கு பக்கத்தில் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக வரக்கூடாது. இந்த காங்கிறது கன்ஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்பாட்ஸில். இந்த ஆப் தும் பக்கத்தில் கன்ஜெக்ஷன் வரக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா ஆப்புங்கிறது நீங்கள், ஆப்காங்கிறது உங்களுடைய, ஆப்கோங்கிறது உங்களுக்கு. இந்த மூணு நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது ஏன் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அப்கமிங் வீடியோவில் இதை பற்றி இன்னும் எக்ஸாம்பிளாக பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கன்ஜெக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாது. கன்ஜெக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு வேர்டுக்கு பின்னாடி நம்ம இப்போ இதில்னு சொல்கிறோம், இப்போ இதிலிருந்து அந்த லிருந்துங்கிறது இது, இவன் சொல்கிறோம், இவனுடைய அந்த உடையங்கிறது கன்ஜெக்ஷன். எனக்கு லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம்ல, அது கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ ஹிந்தியில் ஏ ஓ கோன்சா இவைகளுக்கு அடுத்ததாக எப்பொழுதும் கன்ஜெக்ஷன் வராது. அதாவது நம்ம ஏமே ஓமே ஏகா கோன்சாக்கா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இது ஒரு ரூல்னே வச்சுக்கோங்க நீங்கள். அதுவே இப்போ இஸ்மே அப்படின்னா இதுலேயும் சொல்லுவோம், உஸ்மேனா அதுலேயும் சொல்லுவோம், இஸ்கானா இதனுடையன்னு சொல்லுவோம், இஸ்கானா எதனுடைய சொல்லுவோம். அதே மாதிரி இது ஏன்னா இப்போ இஸ்ஸு உஸ்ஸு அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இது ஹிந்தியில் ரூல். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஏஓ அதுக்குலாம் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்தோம். ஏன்னா ஏஓங்கிறது அது இதுங்கிற பொருள்படுமா, அதுக்கு பக்கத்தில் ஏமே ஓமே இதில் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அது ரூல். அதுக்கு பதிலாக நம்ம இஸ்மே இதில் உஸ்மே அதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பழகிங்க, ஓகேங்களா. இஸ்கா இதனுடைய, கிஸ்கா எதனுடைய, இந்த உடையங்கிறதுக்கு பதிலாக அந்த கா யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இஸ் பஸ்மே ஏ பஸ்மே ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா. இந்த வீடியோவில் இப்போ நம்ம கன்ஜெக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ரூல்ஸோட சில பல எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தமிழில் தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.